எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். ஆன்மீக சிந்தனைகளை பற்றி பேசுவதற்கு முன்பாக இந்த அறிமுக படலத்திலேயே இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆன்மீக விஷயங்கள் என்னென்னவெல்லாம் பேச வேண்டும் என்று பட்டியல் போட்டு ஆயிற்று. என்னென்னவெல்லாம் பேச வேண்டும் என்று ஒரு தயார் நிலைக்கு வந்து ஆயிற்று. ஆனாலும் அதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 2 விஷயங்களை பற்றி தெளிவாக பேச வேண்டும். ஒன்று என்னை பற்றி, இன்னொன்று இளைஞர்களை பற்றி. என்னை பற்றி நான் 2 விஷயங்கள் பேச விரும்புகிறேன். அதில் முதல் விஷயம், நான் ஆன்மீகம் என்கிற இந்த விசாலமான ஒரு பொது உடைமைக்குள் நுழைந்த பொழுது பல விஷயங்களை பார்த்து பிரமித்திருக்கிறேன். அதில் பயணித்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயம் என் சிந்தனைக்குள் சென்று அது ஒரு தியானமாகவே சென்று கொண்டிருந்தது. அது என்னவென்று நான் இந்த தருணத்திலேயே விளக்க ஆசைப்படுகிறேன். பல புத்தகங்களையும் பல யோகிகளின் ஆசிரமங்களுக்கு சென்ற பின்பும் பல யோகிகளின் முனிவர்களின் பல குருமார்களின் போதனைகளை கேட்ட பின்பு ஒரு விஷயத்தில் அவர்கள் அடிக்கோடிட்டு சொல்லியிருந்தார்கள். அதாவது, நீ துறவு நிலை அடைந்து உன்னுடைய ஆன்மாவில் நீ சக்தி ஏற்றி அனைத்தையும் விட்டு உன்னை மட்டுமே நீ கூட்டிக் கொண்டு தனித்து நீ சென்று அப்பொழுது உன் ஆன்மாவிற்குள் நீ சக்தி ஏற்றி உன்னுடைய ஆன்மாவின் வினைகள், நீ செஞ்சுக்கிட்டு இருந்த பாவம், நீ செஞ்சுக்கிட்டு இருந்த புண்ணியம், இது எல்லாத்தையும் டேலி பண்ணிட்டு, நிறைய பாவம் பண்ணியிருந்தா அதையும் நீ அனுபவிச்சு முடிச்சுட்டியா? அதுக்கப்புறம் நிறைய நீ புண்ணியம் பண்ணியிருந்தா மறுபடியும் அதையும் நீ அனுபவிக்கணும். இல்லைன்னா அது நடுவில் நீ செத்து போயிட்டா மறுபிறவி பிறந்தாவது இந்த புண்ணியத்திற்கான சுகத்தை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். ஆக இது 2மே இல்லாமல் நீ சும்மாவே இருந்து டேலியாகி எல்லாவற்றையும் அனுபவித்து உன் வினைகள் எல்லாம் தீர்ந்து நீ முக்தி நிலை, உன் ஆன்மா முக்தி நிலை அடைந்த பிறகு பிறவியில்லா நிலைக்கு செல்வாய். அப்படி செல்வதற்கு நீ சுயத்தில் கவனம் செலுத்தி உன்னை மட்டுமே நீ இழுத்து கொண்டு காட்டுக்கு செல்றியோ இல்லைன்னா நீ நகரத்தில் இருக்கிறாயோ, உன்னை மட்டுமே நீ கவனம் செலுத்தி உன்னுடைய ஆன்மாவை மட்டுமே நீ கடை தேற்றுவதற்கான குறிக்கோளாக நீ கவனம் செலுத்த வேண்டும். இது அனைத்து குருமார்களின் போதனைகளாகவும் நான் பார்க்கிறேன். அப்படித்தான் நானும் இருந்து கொண்டிருந்தேன். அப்படித்தான் செல்ல வேண்டுமோ என்று சென்று கொண்டிருந்தேன். பல வருடங்களாக அதைத்தான் குறிக்கோள்களாக வைத்துக் கொண்டிருந்தேன். இல்லை என்றால் இப்படி யூடியூப் முன்பு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நான் தனிமைப்பட்டு அனைத்தையும் விட்டு யாருக்கும் நான் சொல்ல தேவையில்லை, நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை நான் மட்டுமே வைத்து கடை தேறினால் போதும் என்கிற நிலைப்பாட்டில் தான் பல வருடங்களாக இருந்தேன். கடந்த ஒரு 5 வருடங்களாக என்னுடைய சிந்தனையில் வேறொரு ஆங்கிள் கிடைத்தது. இதெல்லாம் இந்த இடத்திலிருந்து தியானமாக வந்த ஒரு விஷயம். அது சுயநலமாக இருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி. உன்னுடைய ஆன்மாவை மட்டும் கடை தேற்றுவது என்பது ஒரு சுயநலமான விஷயமோ? எல்லா குருமார்களும் இப்படி சொல்கிறார்களே, சொல்வது தப்பாக இருக்குமா? கண்டிப்பாக தப்பாக இருக்கும் வாய்ப்பில்லை. அது ஒரு பெரிய விஷயம், அதை பற்றி பின்னாடி பேசலாம். ஆனால் எனக்கு இன்னொரு பார்வை வருகிறது. அது என்னவென்றால், உன் ஆன்மாவில் நீ சக்தி ஏற்றி பிராணாயாமம் செய்து தியானம் செய்து சக்தி ஏற்றி அந்த சக்தியை மற்ற ஆன்மாக்களுக்கும் கொடுத்து, அது போதனையாகவோ வார்த்தைகளாகவோ அறிவுரைகளாகவோ அல்லது தொடுதல் மூலமாகவோ அவர்களிடம் இருப்பது மூலமாகவோ உன்னுடைய வைப்ரேஷனை அவர்களுக்கு கடத்துவது மூலமாகவோ, எப்படியோ உன் சக்தியை நீ மட்டும் பொத்தி வச்சுக்கிறாம அவர்களுக்கும் தருவது மூலமாகவோ அந்த ஆன்மாக்களையும் ஒரு லெவலுக்காகவாவது கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ண உன்னால முடியுமா? இந்த கேள்வி அடுத்த கட்டமாக என் மனதிற்குள் வருகிறது. இதன் மூலம் உன்னுடைய சக்தி விரயமாகிக் கொண்டேதான் செல்லும். நீ சக்தியை சேர்க்க அவர்களுக்கு கொடுக்க அவர்களுடைய ஆன்மா கொஞ்சம் மேல ஏற உன் சக்தி விரயமாகத்தான் செய்யும். இப்படி விரயமாவதனால் உன்னால் இந்த பிறவியிலேயே முக்தி அடைய முடியாமல் 2வது பிறவி, அடுத்து 3வது பிறவி என்று இன்னும் பல பிறவிகள் எடுப்பதற்கு சாத்தியமானால் கூட அதற்கு நீ தயாரா? இந்த 2 கேள்வியும் என் மனதில் வந்து நிற்கிறது. உன் ஆன்மாவை மட்டும் நீ சக்தியேற்றி முக்தி அடைகிற பிறவியில்லா நிலையை அடைய விரும்புகிறாயா, அல்லது மற்ற ஆன்மாக்களையும் கடை தேற்ற விரும்புகிறாயா
என்ற கேள்விக்கு பதில்தான் இந்த யூடியூபில் இந்த உரை தொடரை ஆரம்பம் செய்யலாம் என்ற முடிவுக்கு நான் வந்தது. மற்ற ஆன்மாக்களையும் கடைத்தேற்றுவதற்கு உதவி செய்யலாம் என்பது ஒரு தியாகமா? இதெல்லாம் ஒரு பெரிய சாக்ரிஃபைஸா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம். இன்னும் நான் விளக்கமா நான் பின்னாடி பேசலாம். ஆனாலும் ஒரே லைன்ல சொல்லணும்னா, இப்போ நீங்க இருக்கீங்கல்ல, இதோ நான் இருக்கேன்ல, நம்ம ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது. உன்னுடைய ஆன்மாவும் என்னுடைய ஆன்மாவும் வேறு வேறு அல்ல. இரண்டும் வேறு வேறு துகள்கள். இந்த இரண்டு துகள்களுக்கும் வேறு வேறு உடம்பு. இந்த இரண்டு மனிதர்களும் வேறு வேறு நிலையில் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். என்னுடைய குருமார் கடைசி நிலையில் இருக்கலாம், அவர் முக்தி அடைகிற நிலையில் இருக்கலாம், நான் வேறு ஒரு நிலையில் இருக்கலாம், விலங்கு வேறு ஒரு நிலையில் இருக்கிறது. அந்த விலங்கு என்றைக்கு மனிதனாக பிறந்து என்றைக்கு அது முக்தி நிலையை அடைந்து பிறவி எல்லா நிலையை அடை போகிறது. அனைவரும் வேறு வேறு நிலையில் தான் இருக்கிறோமே தவிர அனைவரும் ஒரே ஆன்மாதான். இதை பற்றி நான் பிறகு ஒரு நாள் விளக்கமாக சொல்கிறேன் என்பதனால்தான் இந்த இரண்டாவது ஆப்ஷனை நான் தேர்வு செய்தேனே ஒழிய இது தியாகமெல்லாம் அல்ல. சோ எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஒரே ஒரு துகளை மட்டும், அதாவது என் ஆன்மாவை சொல்கிறேன், என் ஆன்மாவை மட்டும் கடைத்தேற்றி கொண்டு போவதை விட மற்ற ஆன்மாக்களையும் கடைத்தேற்றுவதற்கு உதவி செய்வது ஒரு நல்ல விஷயமாக என் மனதில் பட்டது. அந்த வெளிச்சம் என்னுடைய முதல் நிலைப்பாடு. இரண்டாவது விஷயம், நான் இப்பொழுது பேசுகிறேனே, இன்னும் பல பதிவுகளில் நான் பேச போகிறேனே, இதெல்லாம் என்ன பேச போகிறேன்? விவேகானந்தர் ஒரு சில விஷயங்களை சொல்கிறார், அதை எடுத்து பேச போகிறேனா? ஓஷோ பேசுகிற கருத்துக்களை பேச போகிறேனா? ரமண மகரிஷி மகாபாரதம், ராமாயணம் என்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக துறையில் பெரிய பெரிய மகான்கள், கோலோச்சிய பெரிய பெரிய ரிஷிகளும் முனிவர்களும் பேசிய கருத்துக்களை மேற்கோள் காட்டி இங்கே நான் சொல்ல போகிறேனா என்றால் அல்ல. இந்த மண்டைக்குள் கடந்த வருடங்களாக என்னென்ன தியானம் எல்லாம் செய்து அந்த தியானத்தின் பை ப்ராடக்டாக என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் வந்தனவோ அந்த சிந்தனைகளை மட்டுமே பேச வேண்டும். இந்த ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்ட சிந்தனைகளை மட்டுமே இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது நிலைப்பாடு. இது இரண்டும் என்னை பற்றி நான் முதலில் ஆன்மீக சிந்தனைகளை பற்றி பேசுவதற்கு முன்பாக இந்த இரண்டு விஷயங்களையும் நான் இந்த இடத்தில் பதிவு செய்து அதற்கு பின்பு ஆன்மீகத்தை பற்றி பேசலாம் என்று நான் இதோ பதிவு செய்து விட்டேன். இரண்டாவது, இளைஞனை பற்றி ஒரு சில விஷயங்களை பற்றி பேச வேண்டும். பட் வீடியோ ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. அடுத்த வீடியோல வச்சுக்கலாமா? இளைஞனை பற்றி நான் பேச வேண்டும் என்று இந்த வீடியோவின் தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தேன். அதை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.